பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடிகை சோபனா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா, தோல்வியை கொடுத்ததா, எத்தனை திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் குறிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் சோபனா இணைந்து நடித்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம். முதலாவதாக சிவா 1989ஆம் ஆண்டு அமீர்ஜான் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சோபனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ரகுவரன் தன்னோட அண்ணன் தம்பியாக நடிச்சிருந்தாலும் வில்லனாக ஒவ்வொரு சீனுக்கு வரும்போது மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் சிவா. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சரியாக ஓடலை, அண்டர் பிளாப் அப்படிம்பாங்க. ஆனால் இருந்தாலும் கதாபாத்திரம் மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் தான். ஏன் இந்த திரைப்படம் சரியாக போகலைன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் 65-70 நாள் தான் ஓடி இருக்குது. இருந்தாலும் அந்த சிவா திரைப்படம் நல்ல அருமையான ஒரு திரைப்படம். ஏன் அந்த காலகட்டத்தில் சரியாக போகலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தெரியல. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சிவா ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ரகுவரனும் சிவா திரைப்படத்தில் கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. பட்டையை கலப்புற அளவுக்கு ஃபைட் சீனும் ஒவ்வொரு சீனும் மிக அருமையாக அமைந்த ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் சிவா. அடுத்த திரைப்படமாக தளபதி. இந்த திரைப்படம் 1991ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மம்முட்டி மற்றும் சோபனா, பானுப்பிரியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திலையும் சூப்பர் ஸ்டார் அவர்களுங்க லவ் பண்ணுவாங்க. அதில் பாட் சீன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மிக அருமையான ஒரு திரைப்படம். 175 நாள் திரையரங்கில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் தளபதி. தளபதி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மற்றும் மம்முட்டியும் தன்னோட நட்பை வெளிப்படுத்தும் அளவுக்கு மிக பிரமாதமாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்துகிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் 175 நாள் 200 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது. ரசிகர் மத்தியிலும் திரையரங்கிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் தளபதி. இந்த திரைப்படம் நல்ல ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. இப்போ அதுபோல் கூலி திரைப்படமும் சேம் கம்பேரிசன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க, திரையரங்கில் ஓடிச்சு. நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் தளபதி. அடுத்த திரைப்படமாக கோச்சடியான் 2014ஆம் ஆண்டு சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சோபனா, சரத்குமார் மற்றும் பல ரசிகர் பட்டாளங்கள் நடிச்சிருக்கும் அனிமேஷனில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் தான் கோச்சடையான். இந்த கோச்சடையான் திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அனிமேஷன் ஆகலை, யாரும் எதிர்பார்க்கலை, அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை. ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. மே மாதம் தான் இந்த திரைப்படமும் ரிலீஸ் பண்ணாங்க. சம்மர் காலத்தில் சுட்டீஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக இந்த திரைப்படம் போகலை. ஒரு தோல்வியாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. 3 வேடத்தில் கிளைமேக்ஸில் ஒருத்தர் வருவார் சூப்பர் ஸ்டார். நல்லா அருமையாக தான் பண்ணியிருக்காங்க அனிமேஷன். ஆனாலும் இந்த திரைப்படம் சரியாக அவருக்கு போகலை. அதனால் இந்த திரைப்படம் ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக அமைந்தது. கோச்சடையான் ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிக அருமையாக அமைக்கக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் சோபனா அவங்க இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா, தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்த்தோம். குறிப்பாக பல நடிகரோட திரைப்படங்கள் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நடிகரை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் சோபனா இணைந்து நடித்த வெற்றி தோல்வி திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம்.